ஹல்லேலூயா. விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? தேவனை துதித்து இந்த நாளின் காரியங்களை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். குட் மார்னிங். ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்குள்ளே செல்லலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. மற்றும் ஒரு மேன்மையான சமயத்திலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு, உம்மையே துதித்து உமக்காகவே வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறதற்கு, உம்முடைய சந்நிதியில் கூடி வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த ராத்திரி பத்திரமா நல்ல பாதுகாவலோட வீட்டுக்கு சேர்ந்து நிம்மதியா ஓய்வெடுத்தீங்களா? நல்லா தூங்குனீங்களா? வாழ்க்கையில முன்னேறவே முடியலையே அப்படின்னு, நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியலையே அப்படின்னு, இடையூறுகள் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு இந்நாட்களிலே அநேகர் கவலைப்படுறீங்க, கலக்கத்தோடு இருக்கிறீங்க. அந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு குழம்பி போயிருக்கீங்க. உண்மைதாங்க. நாம தேவனிடத்திலே நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கிற போது, தேவனுக்கு நம்முடைய மார்க்கங்களை திறந்து கொடுக்கிற போது, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். நமக்கு சில நேரங்கள்ல எதை பண்ணினாலும் தடையா வந்துகிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆசைகள் என்னவோ அதிகமா இருக்கும், ஆனா எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எத்தனையோ விஷயங்கள்ல நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா அது நடக்காம பாதியிலே நிறுத்துறது அல்லது அதுவே நின்னு போயிடுறத பார்க்கிறோம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இல்ல பெரிய தத்துவம் மாதிரி இருக்கா? கவனிங்க. பக்தி என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டியதே தவிர, ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டுட்டு அதுவே போதும்னு நினைக்கிறது இல்லைங்க. கவனிங்க. உண்மையாவே ஆண்டவராக இயேசு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மார்க்கம் செவ்வையான மார்க்கம். அது வாழ்க்கையின் வரைமுறை, பக்தி ஆச்சாரங்களோ நடவடிக்கைகளோ அல்ல. அன்றன்று தேவனோடு கூட நாம் ஐக்கியத்தில் இருப்பது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, நம்முடைய சுக துக்கங்களை நாம் நம் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லிக் கொள்வது போல நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்வதென்பது, அதனால் அவர் தருகிற பதிலை பெற்றுக்கொண்டு முன்னேறிக் கொண்டே இருப்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் தேவ சந்நிதியிலே கூடி வருகிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஒரு விஷயம், ஏசாயாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்துப் போடுங்கள் என்னப்படும். வழியை உயர்த்தி வழியை உயர்த்தி. கவனிச்சிங்களா? வழிகளை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்துப் போடுங்கள். இது சாதாரணமா வாசிக்கும் போது இது ஏதோ ஒரு டாபிக் மாதிரி, ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சமா இதை ஆழமா சிந்திச்சோன்னா, ஒருவேளை நாம் இருக்கிற ஒரு பகுதிக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ வராருன்னு வச்சுக்கலாமே நம்ம ஊருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, என்ன செய்வாங்க? அவர் வரப்போறாருன்னு சொன்ன உடனேயே முதல்லயே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? அவர் வரும்போது எந்தெந்த வழியா போவார், எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுவாரு, எந்த வழியில போறாரோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க? யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னால எப்பவும் இல்லாத மாதிரி அங்க இருக்கிற அந்த குண்டு குழியெல்லாம் எல்லாத்தையும் நேர்த்தியா வச்சு, எல்லாம் புது ரோடே போட்டு வச்சு, நேர்த்தியா சாலையோரம் முழுவதும் அப்படியே ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணி நீட்டா ஆயத்தப்படுத்தி பேனர்லாம் கட்டிடுவாங்க வெல்கம் பண்றதுக்காக. நம்ம ஊரு என்னைக்கு சரியாகும் அப்படின்னு எத்தனையோ பாடுபட்டு இருந்திருப்போம். யாருமே செய்யாத, எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையில ஒரு முக்கியமான நபர் வர்றாங்கன்னா, ஒரு மேல் அதிகாரிகள் வர்றாங்கன்னா, அது எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கிறோம். அதோட உண்மையான பிரதானி, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே வருவதற்கு, நமக்குள்ளே வருவதற்கு நாம் வரவேற்கிற மறு க்ஷணத்திலேயே பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். நிலைமையே அப்படி மாறி போயிடும்.
எனவேதான் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரவேற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரின் இடத்திலே வந்தால் நான் பாக்கியவானாகி விடுவேன் என்று சொல்லுவதற்கு முன்பு அவர் நம்மிடத்திலே வர நினைக்கிற போது நம் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி விடுவார். அவ்வளவு மகத்துவமுள்ள ஆண்டவரை நான் எப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவார். இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். வழியிலுள்ள இடரல்களை எல்லாம் எடுத்து போட்டு விடுங்கள். சில நேரங்கள்ல அந்த மாதிரி சில முக்கியமான நபர்கள் வர்ற சாலைகளை அதில் ஏதாவது தடைகள் இருந்தா அதை உடனே அகற்றிடுவாங்க. பாறைகள் இருந்தா கூட அதை உடைச்சிருவாங்க. மரங்கள் இருந்தா அதை எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே செம்மையான பாதைகள் இல்லாததுனா எல்லா விஷயங்களிலுமே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் என்பது சரியான ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியாம பயத்தோட கலக்கத்தோட ஒரு விதமான பீதியோட அவஸ்தைப்படுகிற ஒரு மாதிரியான வாழ்க்கை ஒருவேளை வாழ நேரலாம். ஆனால் நம் ஆண்டவரை நாம் நமக்குள் அழைத்தால் அவ்வளவு பெரிய மகத்துவ ஆண்டவரும் நம்மிடத்தில் வருவதற்குத்தான் விரும்புகிறார். 15ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிக்கிறேன். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். யாராமங்க? அவர் மகத்துவர், மகா உன்னதர், நித்தியவாசியாயிருக்கிறவர். அவர் வருகிறார் என்றால், உன்னிடத்திலே வருகிறார் என்றால் உனக்கு இடையூறாக இருக்கிற எல்லாமே அகன்றிவிடும். உன்னை சுற்றி இருக்கிற இருள் நிறைந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன் வழியிலே இருக்கிற தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டுவிடும். ராஜ பாதை உனக்கு முன்னாக ஆயத்தப்படுத்துவது போல் அங்கே காணப்படும். ஏனென்றால் மகத்துவரும் உன்னதமும் உள்ள ஆண்டவர் நித்தியவாசி சொல்லுகிறார். நித்தியவாசியும் பரிசுத்தமுமானவர் இப்படி சொல்கிறார். கவனிங்க, மகத்துவமும் மகா உன்னதமுமானவர் இப்படி சொல்லுகிறார். எவ்வளவு மேன்மையானவர் நம் தேவன்! ஏற்பட்ட மகத்துவர். நான் உன்னதமான ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் மகா உன்னதங்களிலே ஆகாயத்திலே வானத்தின் மீது சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவர். இரவும் பகலும் அவர் பரிசுத்தர் 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 என்கிற துதியோடு கூட கோடிக்கணக்கான தூதர்கள் ஆராதிக்கிற அற்புத தேவன். பரலோகத்தின் சிங்காசனத்தை குறித்த தெளிவு உங்களுக்கு வர வேண்டும் என்றால் இந்த பரலோகத்தின் தரிசனத்தை கண்ட யோவான் எழுதியிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கணும். 5வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் போது பரலோகத்தின் தரிசனத்தை குறித்து அங்கே நான் பார்க்க முடியும். ஒரு விஷயம், சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இது அனுதின தியானம் அல்லவா, நேரடியா இந்த விஷயங்களை நீங்கள் தியானித்து உங்கள் இருதயத்திலே தேவனுடைய காரியத்தை பதிவிடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார். நல்ல கவனிங்க, சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார். அப்படி அங்கே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி. தொடர்ந்து 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது அற்புதமான பரலோக காட்சி. வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்த மரகதத்தை போன்ற பிரகாசம் என்றால் யூ கேன் see that. ஐம்பொன் அப்படின்லாம் சொல்றோம்ல, பயங்கர பிரகாசத்திலே மின்னுகிறவர். அப்படி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த அவரை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பிரகாசம் அங்கே இருந்தது. ஆண்டவர் யாருங்க? மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர். திரும்ப பழைய இடத்துக்கு ஏசாயாவின் புத்தகம் 57வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களை பார்க்கும்போது கவனிங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும்
பணிந்தவர்களிடத்திலுமே தாழ்மை பண்பு இருக்கிறவர்களிடத்திலுமே அவர் இருக்க விரும்புகிறாராம். ஆஹா, எவ்வளவு மகத்துவமான தேவன் நம் தேவன்! சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறதை விட பணிந்தவர்களிடத்துல, நொறுங்குண்டவர்களிடத்துல, தாழ்மையாயிருக்கிறவர்களிடத்துல அவருடைய வார்த்தையை கேட்டு நடுங்குகிறவர்களை அவர் கண்ணோக்குகிறார். ஆண்டவரே, என் இருதயத்திற்குள்ள வாங்க ஆண்டவரே என்று விண்ணப்பிக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு இறங்கி வந்தவர் நம்முடைய தேவன். சிலுவையிலே தம்மைத்தாமே அர்ப்பணித்துக் கொண்டு நமக்காக பலியாகி பாவிகளாய், பாவத்திற்கு அடிமைகளாய் பாதாளத்துக்கு போய்க் கொண்டிருக்கிற நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் பரலோகத்தின் வாரிசுகளாக ஆக்குவதற்கும், நம்மை நேரடியாய் சந்திப்பதற்கும், நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறவர். இந்த மகா கனத்துக்கும் மகா உன்னதத்துக்கும் உரிய அந்த பரிசுத்த நித்தியவாசியாயிருக்கிறவர் உன்னிடத்திற்கு வருகிற போது உன்னை சுற்றி இருக்கிற கலவரங்கள், உனக்கு இடையூறாக இருக்கின்ற தடைகள் எல்லாமே அகற்றப்பட்டுவிடும். உன் இருதயமெல்லாம் நிரப்பப்படும், உயர்த்தப்படும், செவ்வையாக்கப்படும். அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டுவிட்டு நம் இருதயங்களிலே வாசம் பண்ண ஆசைப்படுகிறார் என்பது நாம் உணர்ந்து கொண்டால், நொறுங்குண்ட இருதயத்தோடு மனம் திரும்ப ஆசைப்படுகிற இருதயம், தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து நன்றி எறிதலோடு கூட அவரை ஆராதிக்கிற இருதயம், நம்முடைய அருவருப்பான நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், நீர் என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று நாம் பெருமுச்சோடு இருதயத்தில் உண்மையாய் ஜெபிக்கும் போது, நம்மை நாம் தாழ்த்திக் கொண்டு நம்முடைய நிலைமையை உணர்ந்து நம்முடைய ஆண்டவரை, நமக்காக தம் ஜீவனையே தந்த ஆண்டவரை நம் இருதயத்திற்குள் வரவேற்கிற போது, ஆவியாயிருக்கிற ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ண அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே போறது இல்லைங்க. அவர் நம்முடைய இருதயங்களிலே நித்தியமாய் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நம் இருதயத்தை அவர் வாசம் பண்ணுகிற இடமாகவே அவர் விரும்புகிறார். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? தேவனுடைய ஆலயம் என்றால் அது பரிசுத்தம். அதை கெடுக்கிற எவனும் கெடுக்கப்படுவான் என்று வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம் அல்லவா? இது நம்முடைய இருதயத்தை நாம் கெடுத்துக் கொண்டிருப்பதினால் தான் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டுப்போயிருக்கிறது, நம்மை சுற்றிலும் சூழ்நிலையெல்லாம் கெட்டுப்போகிறது, நம்முடைய ரிலேஷன்ஷிப் கெட்டுப்போகிறது, நாம் செய்கிற எல்லாமே கெட்டுப்போய் விடுகிறது. ஆண்டவரே, வரவேற்று பாருங்கள். இந்த அதிகாலையில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக செம்மையான வழியில் அவர் நம்மை வழிநடத்துவார். இறுக்கத்திலே விசாலத்தை உண்டு பண்ணி தருவார். உனக்கு இடையூறாக இருக்கிற எல்லா தடை கற்களையும் உடைக்கக்கூடிய, உன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிற ஆண்டவரிடத்திலே உன்னை நீ அர்ப்பணித்துக்கொள். அதாவது ஆண்டவர் என்ன என்னிடத்தில் வருவது, நான் அவரிடத்திலே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரும். உண்மைதாங்க. என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்கிறார். நாம் பயப்படுகிறோம் தடைகளை பார்த்து. என் ஆண்டவரிடத்திலே செல்லுவதற்கு என் உறவினர்கள் ஒத்துக்கொள்வதில்லையே, நண்பர்கள் ஒத்துக்கொள்வதில்லையே, அதுபோல எல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறதே. நான் ஆண்டவரிடத்தில் செல்ல அநேக கட்டுகள் இருக்கிறதே, கட்டுப்பாடுகள் இருக்கிறதே. என்னை தடுக்கிற நபர்கள் இருக்கிறார்கள், தடுக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த இடையூறுகளை உதறி தள்ளி என் ஆண்டவரிடத்திலே சேர முடியாமல் இருக்கிறேன் என்று உங்களில் யாராவது துடித்துக் கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழிகளை செவ்வையாக்கிக் கொண்டு உன்னிடத்திலே வருகிறேன். நீ உண்மையா உன்னுடைய இருதயத்தை எனக்கு தருவாயா? பிள்ளைகளே, உன் இருதயத்தை எனக்கு தாருங்கள். நான் உங்கள் இருதயங்களிலே இருப்பேன். உன் பிழைப்பை நேராக்குகிறேன், உன் எதிர்காலத்தை சரியாக்குகிறேன், உன் வாழ்க்கையை, அதன் விலை மதிப்புகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனவே இன்று கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிற தேவன். அவர் சரீரத்திலே இருந்த அந்த நாட்களிலே அவர் செல்லுகிற வழிகள் எல்லாமே பரிசுத்தமாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். போகிற வழியிலே இருக்கிற குருடர்களுக்கு பார்வை கிடைத்தது. எதிரில் வந்த குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கி அனுப்பி வைத்தார். எதிர்படுகிற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அவரால் தீர்த்துக் கொண்டார்கள். அதே ஆண்டவர் இன்றும் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக தினந்தோறும் நம்மை தரிசிக்கிறார். இந்த அனுதின தியானத்திலே நீங்கள் கேட்கிற தேவ வார்த்தை ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் என்பதை உணர்ந்து கொண்டால் உங்கள் இருதயமெல்லாம் செவ்வையாகும். உன் இருதயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உன்னால் உணர முடியும். எந்த தடையும் இருக்காது, எந்த இடையூறும் உனக்கு இருக்காது.
எவ்விதத்திலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று ஆண்டவர் உன்னுடைய இடையூறுகள் எல்லாவற்றையும் அகற்றி, உன் தடைக்கற்கள் எல்லாவற்றையும் நொறுக்கி, உனக்கு முன்னிருக்கிற வழியை செவையாக்க வேண்டும் என்று, உன்னை அவர் தரிசித்து அபிஷேகித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள வாங்க, உடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி கேட்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. பயங்கர புதருக்குள்ளே சிக்கிக் கொண்டிருப்பதைப் போல அநேக சிக்கலுக்குள்ளாக இருக்கிறோம், மாட்டிக்கொண்டிருக்கிறோம். உலகம் ஒரு பக்கம் எங்களை சோர்ந்து போக பண்ணிக் கொண்டிருக்கையில், பிசாசானவன் எங்களை மிரட்டிக் கொண்டிருக்கையில், அநேக இடையூறுகளால் எங்கேயும் முன்னேற முடியாத ஒரு சூழலில் நின்று கொண்டிருக்கையில், ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, எங்கள் பாடுகளை உணர்ந்த தேவனே, எங்களை மீட்டெடுப்பதற்காக பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இதோ என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கையில், நீர் என்ன செய்வீரோ எப்படி செய்வீரோ தெரியாது, ஆனால் எங்களுக்கு சுற்றி இருக்கிற இடையூறுகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறீர். எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணி எங்களை சம்பூரணர்களாய் பரிபூரணர்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தரிசிங்க. எங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி உம்மை மகிமைப்படுத்த சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் தருவார். நீங்களும் ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுங்கள். நம்முடைய ஆண்டவரை உங்கள் இருதயத்திற்கும் உங்களுடைய வீடுகளுக்கும் இல்லங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்காகவும் அவரிடத்திலே ஜெபித்து அவரை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக அவர் மாற்றித் தருவார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.